وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றல்லாரும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய இரவுகளிலே சூனத்தை பற்றியும் அந்த சூனத்திற்காக சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களை பற்றியுமான செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நாம் 2 பெண்மணிகளை பற்றியும் 2 நபித்தோழர்களை பற்றியும் பார்த்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சட்டதிட்டங்களில் பல சட்டதிட்டங்களை இவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பெண்மணிக்கு பலதரப்பட்ட சிறப்புகள் உண்டு, ஏராளமான சிறப்புகள். வயது குறைந்த ஒரு பெண்மணி எப்படியெல்லாம் ஈமானிய உறுதியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்கான அழகான சான்றை திருமறை குர்ஆன் மூலமாகவே அல்லாஹ் தஆலா இந்த பெண்மணியை பற்றி நமக்கு தெரிவிக்கின்றார். அவர்கள்தான் நாம் எல்லாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, அதிகமாக இவர்களுடைய பெயர்களை நாம் புழங்கி இருக்கின்றோம். ஒரு உரையிலே 10 ஹதீசுகள் சொல்லப்பட்டதையானால் அந்த ஹதீசுகளில் 3ஐ அறிவித்தவர்கள் இவர்களாக இருக்கலாம். ஒரு உரையில் நாம் ஏதாவது ஒரு பயான் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஹதீசுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை பற்றி சொன்னோம் அப்படின்னா 3 செய்திகள் இவர்கள் அறிவித்ததாகத்தான் இருக்கும். அவர்கள்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளிலே ஒருவர். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஈமான் என்றால் என்ன? ஒரு மனிதன் சோதனை அனுபவித்தானேயானால்
அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகமே ஒரு மனிதனுக்கு எதிராக இருந்தால் கூட அந்த சோதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத்தந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு பெண்மணி தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் மிக மிக சிலாகித்து சொல்லப்பட்ட பெண்மணி. இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு 8 வருடத்திற்கு முன்னால் இவர்கள் பிறந்தார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு 8 வருடத்திற்கு முன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தார்கள். அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு வயது 6 அல்லது 7 இருக்கலாம். இறை தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயது அல்லது 7வது வயதில் தான் திருமணம் முடித்தார்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய செய்தி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மைனர் பெண்ணையெல்லாம் திருமணம் முடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது இதற்கு வியாக்கியானம் தந்தார்களே ஆனால் அவர்கள் பொய் சொல்றாங்க. இஸ்லாத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன வயது பெண்ணை திருமணம் முடித்தாங்கன்னு சொல்றது ஒரு கலங்கோடு சொல்லி யாராவது ஒருத்தர் இதற்கு வியாக்கியானம் சொல்லி இல்ல அவங்க சின்ன வயசு பெண்ணை திருமணம் முடிக்கலன்னு சொல்றதுக்கான செய்திகள்லாம் இன்னைக்கு உலகத்துல சமீபமாக பரவிட்டு இருக்கு. அதுவும் எங்க பரவுது அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய தௌஹீத் வட்டாரங்கள்ல பரவிட்டு இருக்கு. என்ன இதுல சாதிக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு காரியத்தை அல்லாஹ் நடத்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த காரியம் எப்படி நமக்கு சொல்லப்படுகின்றதோ அப்படியே நம்பணுங்க. அதுக்கு எந்த விதமான காரணங்களோ வியாக்கியானங்களோ நாம் எந்த ஒரு நிலையிலும் கற்பிக்க முடியாது. அப்படி கற்பிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அல்லாஹ்வுடைய அந்த நிர்ணயத்துக்கு மாற்றமாக ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆயிரும். அதனால இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல இந்த ஒரு விஷயம், அதாவது யாருமே சர்ச்சைக்கு எடுக்காத ஒரு விஷயத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் சர்ச்சைக்கு எடுக்கு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை தவறாக சித்தரிச்சு படம் எடுத்தாங்க, கேலி சித்திரம் வரைஞ்சாங்க, எல்லாம் சொன்னவன் கூட இது போன்ற ஒரு காரியத்தை கையில் எடுக்கல. ஆனா இந்த சமுதாயம் கையில் எடுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மைனர் பெண்ணை மறந்தாங்களா? அவர்கள் மணக்கும் போது வயது என்ன தெரியுமா? அவர்களுக்கு சிறு வயது அல்ல என்பது போன்ற ஏராளமான செய்திகளை கற்பனையாக அவர்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தது போல போடுறாங்க. அது எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க, மனசுலயே போட்டுக்காது. ஒரு காரியம் இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு காரியம் எப்படி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்திருக்கிறானோ அப்படி நடந்திருக்கு. அந்த விஷயத்துல அந்த ஈமான்ல நாம் இன்னைக்குமே என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஈமானை நாம் பறி கொடுத்து விடக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை விட 15 வயது மூத்த ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் முடித்து வைத்தானோ அதே போல்தான் இந்த திருமணமும் அல்லாஹ்வால் முடித்து தரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கதீஜா அம்மையார் கல்யாணம் முடிச்சு வச்சான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி? அவங்களுக்கு வயசு எத்தனை? அல்லாஹ்வுடைய தூதரை விட 15 வயது அதிகம். அப்படிதானே? அதே போல்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அவர்கள் 7 வயது அல்லது 6 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே இறை தூதருக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக ஒரு பெண்மணி தேவைப்பட்டார்கள். ஒருவர் கூடவே இருக்க வேண்டும் என்று தேவைப்பட்டார்கள். அதற்காக அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல சூழ்நிலைகளிலும் பல கட்டங்களிலும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி காலகட்டத்திலும் அவருடைய செய்தியை சொல்வதற்கு ஒரு பெண்மணி தேவைப்பட்டாங்க. அதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சதுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது ரெண்டையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கு இது போன்ற சில விஷயங்கள் மார்க்கத்தை அறிவுத்தனமாக சிந்திப்பது என்ற ஒரு நிலையில சென்று சில நேரங்கள் மார்க்கத்திற்கு முரணாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான சில காரியங்களை இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையிலே நாமே நிகழ்த்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்களை
பச்சையான வரலாறுகளை பார்ப்பதற்கு முன்னால இந்த செய்தியை அவங்க மனசுல போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசுக்கே வரல, அவங்க பாலிகை அடையல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்லக்கூடிய செய்தி இது. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மனைவியாக தேர்ந்தெடுக்க சொன்னது எப்படி? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை அல்லாஹ் கனவில் காட்டினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை அறிவிக்கிறார். புகாரி முஸ்லிம் என்ற 2 ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்ன அப்படின்னா, என்னுடைய கனவில் ஒரு வானவர் மூலமாக முகத்தை மூடிய ஒரு பெண்மணியை 3 முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு காட்டினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உரீதுகி ஃபில் மனாமி ஸலாஸ லயாலின். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொல்றாங்க, قال لها النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உரீதுகி ஃபில் மனாமி ஸலாஸ லயாலின், 3 நாட்கள் என்னுடைய கனவிலே நீங்கள் காட்டப்பட்டீர்கள். ஜானி பிகில் மலகு ஃபி ஸரகதி மின் ஹரீரின், ஒரு பட்டு துணியால் போர்த்திய நிலையிலே வானவர் ஒரு பெண்ணை காட்டி, ஹாதிஹி இம்ரஅத்துகி, இவர்கள்தான் உங்களுடைய மனைவி என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஃபஅக்ஷிஃபு அன் வஜிஹிக, வஜிஹிக, அந்த பட்டு துணியினுடைய அந்த முகத்தை நான் விலக்கி பார்த்தேன். ஃபைதா அன்திஹிய, அங்கே நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. யார பத்தி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சு வைக்கிறது என்பது யாருடைய ஏற்பாடுங்க? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால வயசை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதே கிடையாது. அதாவது திருமணம் முடித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட குடும்ப உறவை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்றாங்க. 7 வயதில் எனக்கு திருமணம் நடந்தது, 9 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சேர்ந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய 3வது மனைவி. முதல் மனைவி ஹதீஜா அம்மையார், 2வது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, 3வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் 11 திருமணம் முடிச்சிருந்தாங்க. எல்லாருமே விதவை பெண்கள், ஆயிஷாவை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர மற்ற எல்லோரும் விதவை பெண்கள் தான். ஆயிஷா அவர்கள் மட்டுமே கன்னி பெண்ணாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமான புத்தி கூர்மை உள்ளவர்கள். இது மிக முக்கியமான ஒரு காரணம். அதாவது வஹீக்கு உறுதுணையாக சில பேர் அல்லாஹ் தஆலா நியமிப்பாங்க. தன்னுடைய வஹீ செய்தி இருக்கா இல்லையா, தூதர்களுக்கு வரக்கூடிய அந்த வஹீ செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக உறுதுணைக்காக சில பேர் அல்லாஹ் தஆலா நியமிக்கிறான். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றியான ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட நெருக்கத்தில் ஹதீஜா அம்மையார் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்லையா, அந்த அளவிற்கு சிறப்பிற்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக மிக நேசத்திற்குரியவர்கள். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நேசித்தது ஆயிஷாவை தான் என்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வஸஅல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிலன் ஐயுன் நாசி அஹப்பு இலைக, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள், இந்த உலகத்திலே மிகவும் பிரியமானவர்கள் யார் என்று கேட்ட உடனே கால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா, ஆயிஷா தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கத்தில் பரிபூர்ணமான பெண்களிலே ஆயிஷாவும் ஒருவர். மார்க்கத்தை பரிபூர்ணமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், மார்க்கத்திலே பரிபூர்ணமான பெண்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கமல மினர் ரிஜாலி கஸீருன், ஆண்களில் அதிகமானோர் மார்க்கத்திலே பரிபூர்ணம் பெற்று இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆண்களில் அதிகமானோர்
மார்க்கத்திலே பரிபூர்ணம் பெற்றிருக்கிறாங்க. வலம் யுக்மில் மினன் நிசா, பெண்களில் அப்படி யாருமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆண்கள்ல பல பேர் இருக்கிறார், ஆனா பெண்களில் யாருமே இல்லை. இல்லா மரியம் பின்த் இம்ரான், இல்லா மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமை தவிர. ஆசியா இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை தவிர அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக சொல்றாங்க வஃபதுலு ஆயிஷா அலன் நிஸா, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட ஆயிஷா மிகவும் சிறப்பிற்குரியவர்கள். கஃபதுலி ஸரீதி அலா ஸாயிரி துஆம், உணவுகளிலேயே சரீத் என்ற உணவு எல்லா உணவுகளை விட எப்படி சிறந்தவையாக இருக்கின்றதோ அதே போல உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட ஆயிஷா சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு அழகான ஒரு உதாரணம். சரீதுனா என்ன? அரபிகளுடைய ஒரு உணவுங்க. அந்த சரீது என்ற அந்த உணவு வந்துச்சுன்னா மற்ற எல்லாரையும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த சரீதுன உணவு கிடைச்சு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தூக்கி போட்டுருவாங்க. அந்த உணவுக்கு என்று அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்ப அந்த உணவு எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக அந்த அரபு நாட்டில் பேசப்பட்டதோ அதனால அந்த உதாரணமா சொல்றாங்க. எப்படி உணவுகளிலேயே சரீது பெருசோ அதே போல உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் விட ஆயிஷா சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப மார்க்கத்திலே பரிபூர்ணமானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடக்கூடியவர்கள் 3 நபர்களில் ஒருவர் யாருங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அந்த அம்மாவுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வகத ஆலம ஜிப்ரீல் நபியினா அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க பி அன்ன ஆயிஷா, ஆயிஷா இருக்கின்றார்களே ஜௌஜத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா அவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இந்த உலகத்திலும் மனைவி, நாளை மறுமையிலும் மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியாக திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டது. இதெல்லாம் இந்த அம்மாவினுடைய சிறப்புக்கான சில செய்திகள். இந்த அளவிற்கு சிறப்பை பெறுவதற்கான காரணம் என்ன? மார்க்கத்தில் மிகவும் அறிவு கூர்மையுடையவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதனாலதான் ஆயிஷாவை பத்தி சொல்லும் போது அறிவு சுடர் அன்னை ஆயிஷா நிறைய பேர் சொல்லுவாங்க. அறிவிலே மிகவும் தேர்ந்தவர்கள். ஏதேனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னா அதில் அல்லாஹ்வுடைய வசனத்தோடு மோதுவது போல் இருந்ததையானால் அதை சொல்லி அதற்கான தெளிவை பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நிறைய செய்திகளை சொல்லலாம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமா, மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். ஃபுஃபாத்தன் உராத்தன் குர்லன், செருப்பணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அடுத்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அர்ரிஜால் வன் நிஸாஉ ஜமீஆ, ஆண்கள் பெண்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்களா? ஆம். ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா அந்த கேள்வி அவர்களுக்கு சந்தேகத்திற்காக கேட்கப்பட்டது என்பதை விட அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காக பல நேரங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதான் நம்மாவுக்குரிய சிறப்பு. பல நேரங்களில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்ப கேட்கிறாங்க, அர்ரிஜால் வன் நிஸாஉ ஜமீஅன், ஆண்களும் பெண்களுமா, ஐயந்ததிர பஅதுஹும் பஅதா, ஒருவர் மற்றவரை பார்த்து விட மாட்டார்களா என்ற கேள்வி அங்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தோணும், எல்லாரும் கேட்போமா? ஆயிஷா கேட்டாங்க. எல்லாரும் கேட்பாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அப்ப சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல் அம்ரு அஷத்து ஐயந்ததிர பஅதுஹும் பஅதா, ஆயிஷாவே அங்கே ஒருவர் மற்றவரை பார்த்துக் கொள்வதை விட அந்த நாள் கடுமையானதாக இருக்கும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த செய்தி தான் இன்றைக்கு மறுமையை பற்றி சொல்லும் போது, அந்த கடுமையை நாம் சொல்லும் போது இந்த செய்தியை நம்ம வலியுறுத்துறோம். மறுமை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லோரும் ஓடுவார்கள், எல்லோரும் விரண்டு ஓடுவார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள கூட நேரம் இருக்காது என்ற ஒரு செய்தியை இந்த ஆயிஷாவுடைய செய்தி இல்லாம யாருமே சொல்ல மாட்டாங்க.
இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த புத்தி கூர்மைக்கான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க புத்தி கூர்மையாக இருந்தாங்க என்பதற்கான அடுத்த செய்திகள். ரொம்ப சிறிய பெண்மணி தான். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயசு 19. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயசு 19. இந்த இடைப்பட்ட காலங்களிலே 7 வயதில் திருமணம் முடிக்கிறாங்க. 12 ஆண்டு கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. நாம் சொல்லக்கூடிய, நாம் பேசக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபித்தோழர்களுக்கு ஏதேனும் மார்க்க பிரச்சனைகளில் சந்தேகம் இருந்ததையானால் அவர்கள் முதலாவது தேர்ந்தெடுப்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வேற யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. முதலாவது தேர்ந்தெடுப்பது யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தேர்ந்தெடுத்துதான் அவர்களிடத்தில் சொல்வாங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மா அஷ்கல அலைனா அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத். ஏதேனும் ஒரு ஹதீஸுகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களாகிய எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதையானால் ஃபஸஅல்னா ஆயிஷா, நாங்கள் ஆயிஷாவிடத்தில் தான் செல்வோம். இல்லா வஜத்னா இந்தஹா மின் இல்மா, அவர்களிடத்தை தவிர, அவர்களை தவிர அதை பற்றியான ஞானம் வேறு யாருக்குமே அன்றைய நபித்தோழரிடத்திலே கிடையாது. எவ்வளவு பெரிய அறிவு! வேற யார்கிட்டையுமே இருக்காது, வேற எந்த ஒரு நபித்தோழர்கிட்டையும் இருக்காது. அப்படின்னா எந்த அளவுக்கு புத்தி கூர்மையாக இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு செய்திகளை மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும். அப்போ ஒரு முறை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொல்லும் போது சொல்றாங்க, மன் ஹௌசிப, யார் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றாரோ பகத் ஹலக, அவர் அழித்தார் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. யார் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றாரோ அவர் அழிந்தார் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் சொல்வது குர்ஆனுக்கு முரணாக இருக்குது அப்படின்னா. அடுத்த நிமிஷம் என்ன ஆயிஷான்னு கேட்கும்போது சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, நல்லவர்களுக்கு லேசான கேள்வி கணக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க கேள்வி கணக்கு கேட்டால் அழிக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு மோதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி ஒரு யோசனை வருது பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையிலே அவருடைய பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர்கள் லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். அப்ப இங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, கேள்வி கணக்கு கேட்கப்படுவோர் அழிந்தார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்வது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா என்றால் இன்னமா தாலிகல் கர்ப், லேசான கேள்வி கணக்கு என்பது எடுத்துக்காட்டே தவிர இங்கே நான் கூறியது கேள்வி கணக்கால் துளைத்திடிக்கப்படுவதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பதில் சொல்றாங்க. அந்த அளவிற்கு புத்தி கூர்மையான ஒரு பெண்மணி. அவருடைய விளையாட்டுத்தனமான பேச்சில கூட ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். அவருடைய விளையாட்டுத்தனமான பேச்சு, அவங்க ஒரு சிறிய பிள்ளை என்ற ஒரு அடிப்படையில எல்லா விதமான விளையாட்டுத்தனங்களும் ஒரு இடத்துல இருந்தது. அவங்க வீட்டுல ஒரு சின்ன மாடம் இருக்கும், ஒரு சின்ன மாடம். அந்த மாடத்துல ஒரு ஸ்கிரீன், சின்னதா ஒரு விளக்கு மாடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடம், அது ஒரு சின்ன ஸ்கிரீன். ஒரு நாள் அந்த ஸ்கிரீனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு பாக்குறாங்க. அதுல ஒரு குதிரை இருக்கு, பொம்மை குதிரை. அந்த குதிரைக்கு ரெக்கை இருக்கு, அந்த குதிரைக்கு ரெக்கை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன ஆயிஷா, குதிரைக்கு ரெக்கை எல்லாம் இருக்குது, எந்த குதிரைக்கு ரெக்கை இருக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே திருப்பி சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, சுலைமானுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. ஒரு விளையாட்டான ஒரு விஷயம், அதாவது ஒரு சின்ன ஒரு பிள்ளை பேசக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, அந்த விளையாட்டுத்தனமான அந்த பேச்சில் கூட மார்க்க ஞானம் என்பது எப்படி இருக்குன்னு பாருங்க. இறை தூதரே, அதாவது சுலைமானுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்ததை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவருடைய புத்தி கூர்மையை நினைச்சு அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த அளவிற்கு புத்தி கூர்மை உள்ள ஒரு பெண்மணியை தான் அல்லாஹ்
அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அதிகமான வஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்திருக்கு. அதிகமான வஹி செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் அதிகமான வஹி செய்தி வந்ததாக அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது அன்பளிப்பு தருவதாக இருந்தால் நீங்க ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் புகாரியில வரக்கூடிய செய்தி. புகாரியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த பாடத்துக்கு கீழே வரக்கூடிய செய்தி. அதாவது யாரையும் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் கானன் நாசு யதஹர்ருன பிஹதாயாஹும் யௌம் ஆயிஷா, மக்கள் ஏதேனும் அன்பளிப்புகளை தந்தால் ஆயிஷாவுடைய நாட்களில் தான் அன்பளிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க சொல்லுவாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கெல்லாம் பிடிக்கல. பிடிக்காம என்ன செய்யறாங்க, ஃபஜ்தமஅ உம்மஹாத்துல் முஃமினீன், எல்லா தாய்மார்களும் என்ன செய்யறாங்கன்னா ஒன்று சேர்ந்து இலா உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஆலோசனை பெறுவது யாருன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா உம்மு சலமா அவர்களே, வல்லாஹி இன்னன் நாஸ யதஹர்ரவுன பிஹதாயாஹும் யௌம ஆயிஷா, எல்லா மக்களும் ஆயிஷாவுடைய அந்த நாளில தான் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பு கொடுக்கறாங்க. இன்னா நுரீதுல் கைர கமா துரீதுஹு ஆயிஷா, நாமும் ஆயிஷா எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலனை நாடுகின்றார்களோ அதே போல்தானே நாம் நலனை நாடுகின்றோம். ஏன் நம்முடைய நாட்கள்ல அது ஏன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உம்மு சலமா சொல்றாங்க, இதை பத்தி நானும் கேட்டுட்டேங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லல, நான் கேட்டேன் பதில் சொல்லல, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உடனே திருப்பி கேளுங்க அப்படின்னு ரெண்டாவது தடவையும் கேட்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் கேட்ட உடனே இரண்டாவது முறையும் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லல. மூன்றாவது முறையாக கேட்கிறாங்க. மூன்றாவது முறையாக வஅரத அன்ஹா ஸலாஸன், மூன்றாவது முறையாக கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா உம்மு சலமாவே லா துகுதுனி ஃபி ஆயிஷா, ஆயிஷாவுடைய விஷயத்தில் நீ நோவினைப்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. ஆயிஷாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? فإنه والله ما نزل الوحي أنا في لحاف امرأة منكن إلا في لحاف عائشة. நான் உங்களுடைய வீடுகளிலே தங்கக்கூடிய நாட்களில் வஹி இறங்கியதை விட ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் அதிகமான வஹி இறங்கியது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்கள் ஏன் என்னை இதன் மூலமாக நோவினைப்படுத்த விரும்புகின்றீர்கள் என்று சொன்ன உடனே ஃபகாலத் உம்மு சலமா, உடனே உம்மு சலமா சொல்றாங்க, அத்தூபு இலல்லாஹ் மின் அலாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் நோவினைப்படுத்தி இருந்தேனே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கோருகின்றேன் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உயர்வான இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. அப்ப என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் இங்கே இருக்கின்றார், யுக்ரியுக ஸலாம், அவர் உங்களுக்கு சலாம் சொல்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்கள் பார்ப்பதை என்னால் பார்க்க முடியாது, இருந்தாலும் நான் இதே நேரத்தில் அவர் எனக்கு சலாம் சொன்ன உடனே நான் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வஅலைக வஅலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்றாங்க. உங்களுக்காகவும் உங்களிடத்தில் சலாம் சொல்லி விட்டதற்காகவும் அந்த ஜிப்ரீலுக்கும் என்னுடைய பதிலை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே பதில் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. நம்ம அத்தஹியாத்துல பிரார்த்தனை செய்யறோமா இல்லையா? அதுல கடைசியாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அக்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை. யா அல்லாஹ், நான் முன் சென்ற பிந்திய நான் முன்னால் செய்த பாவங்கள் பின் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து விடு.
ரகசியமாக பகிரங்கமாக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று அத்தஹியாத்துல கடைசியில் ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு பிரார்த்தனை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யௌமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளில் இருக்கும் பொழுது ஐயதுலஹா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னிப்பாயாக, மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅخر வமா அஸரத் வமா அஅலனத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆயிஷா முன்னால் செய்த அந்த பாவங்களை, பின்னால் செய்த பாவங்களை, ரகசியமாக பகிரங்கமாக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. சிரிச்சோன அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எதனால நீங்க சிரிக்கிறீங்க? அயசுர்ரிக்கு மின் துஆஇ, நான் உங்களுக்காக துஆ செய்ததற்காக நீங்க சிரிக்கின்றீர்களா என்ற உடனே ஃபகாலத் சொல்றாங்க, மாரி லா யசுர்னி துஆஉக், நீங்க துஆ செஞ்சதற்காக சிரிக்கல, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னக தஅவுதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின், நீங்கள் செய்த துஆ இருக்கே, இந்த சமுதாயம் ஒவ்வொரு தொழுகையிலும் இதே போன்ற ஒரு பிரார்த்தனை செய்கின்றது, அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் எனக்காக உங்களை செய்ய வைத்ததை நினைத்து நான் சிரிக்கின்றேன் அப்படின்னாங்க ஆயிஷா. எப்படி ஒரு சிந்தனை பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த அளவுக்கு அவங்க மனசுல பதிய வச்சிருந்தா உடனுக்குடன் வெளிப்படுத்துவாங்க. அப்ப எந்த அளவிற்கு புத்தி கூர்மை உள்ள அறிவுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்று. இந்த சான்றுகளை எல்லாம் எதற்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை ஒரு சிறிய வயதில தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அது எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது என்பதற்கான மாபெரும் உதாரணம். விளையாட்டுத்தனமாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டுத்தனமான பிள்ளையாகத்தான் பல நேரங்களில் இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய உரிமையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் விட்டுத்தராத ஒரு மனைவி. அவங்களுடைய நாளில் யாராவது வந்து விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த அளவுக்கு கோபத்தை என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சமாதானம் செஞ்சிருக்கிறாங்க. கோபப்பட்டுலாம் போக மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சமாதானம் செய்வதிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமான நேரங்களை செலவிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை பல நேரங்களில் விளையாட்டுத்தனமான சில காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு செஞ்சிருக்கிறாங்க. நம்மள அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஓட்டப்பந்தயம்லாம் நடத்தியிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை இல்ல, பல தடவை நடந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வயதுக்கு ஏற்றவாறு நடந்திருக்கிறாங்க. அதான் தெரியுமா இல்லையா? பல நேரங்கள்ல அந்த ஓட்டப்பந்தயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா நேரங்கள்லயும் ஆயிஷா தான் ஜெயிப்பாங்க. எல்லா நேரங்கள்லயும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிப்பாங்க, ரசூலுல்லாஹ் தோத்து போயிடுவாங்க. ஒரு தடவை கடைசியா ஓடுறாங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா ஓடுறாங்க. ஓடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஜெயிச்சிடுறாங்க, ஆயிஷா தோத்து போயிடுறாங்க. உடனே அங்கே ஒரு அழுகை, ஒரு சிறுங்கல், இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேனே, அந்த சின்ன பிள்ளைக்குரிய அதே நிலையில் இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, இதுக்கு முன்னால ஓடும்போது நீங்க ஒல்லியா இருந்தீங்க, அதனால நீங்க ஓடி ஜெயிச்சிட்டீங்க, இப்ப குண்டாயிட்டீங்க, உங்களால ஓட முடியல அப்படின்னா. அப்ப அந்த அளவிற்கான ஒரு சிறிய பெண்ணாக இருந்த அந்த ஆயிஷா அவர்களிடத்துல நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னா, ஒரு சோதனையான ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் வரும் பொழுது எப்படி ஒரு பக்குவப்பட்ட மார்க்கத்திலே ஒரு பக்குவப்பட்ட பெண்ணாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய உச்சகட்ட ஒரு சிறப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எல்லாமே சரி, அந்த 19 வயசு வரை உள்ள அந்த காலகட்டங்கள் என்பது விளையாட்டுத்தனமான அந்த காலகட்டங்கள் பல காலகட்டங்கள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் கூட 15 வயதிலே ஒரு பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இருக்குமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பக்குவம் இருந்தது. எப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டுக்கட்டு வரக்கூடிய நேரத்தில் அவதூறு சொன்னாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லக்கூடிய நேரத்தில்
15 வயது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு 15 வயதுங்க. அந்த 15 வயது ஒரு பெண்மணிக்கு இந்த அளவிற்கு ஒரு உயர்வான பக்குவம் இருக்குமா என்பதுதான் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் பனு முஸ்தலிக் போருக்கு போயிட்டு வராங்க. பனு முஸ்தலிக் போருக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த போருடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட வரக்கூடிய பெண்ணாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை போருக்கு போகும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா சீட்டுக்குலுக்கி போட்டு ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க. எல்லாரும் போக முடியாதுல. அதுல கூட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு தடவையும் சீட்டுக்குலுக்கி போகும்போது என் பேர் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏதாவது சீட்டுக்குலுக்கி போட்டு வேற பெண்களுடைய பேர் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது புல் தர முள்ளு ஏதாவது என் காலை உள்ள விட்டு அப்படின்னு தேய்ப்பேன். எதுக்கு? முள்ளு கிள்ளு குத்திருச்சுன்னா ஆஹா முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லி என் மேல இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் செய்வேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சின்ன பெண்மணி எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான எல்லா நிலைகளும் இருந்தது. அதே நேரத்தில் உயர்வான பக்குவமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. 15 வயது பெண்மணிக்கு எப்படிப்பட்ட பக்குவம் இருக்குமா? அந்த நேரத்தில் மிகவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய நேரம் அது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய அந்த நேரம். அவர்களுக்கான ஒரு பல்லக்கு அதுல வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா போருக்கு கூட்டு போவாங்க. அந்த பல்லக்கு ஒட்டகத்துல வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. போரெல்லாம் முடிஞ்சு வராங்க. போரெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்துல அந்த பல்லக்கை இறக்கி வைக்கிறாங்க. தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போயிடுறாங்க. போயிட்டு திருப்பி வந்துடுறாங்க. போனதையும் பார்க்கறாங்க, திருப்பி வந்ததையும் பார்க்கறாங்க. பல்லக்குல ஏறி உட்கார்ந்ததையும் சஹாபாக்கள் பார்த்துறாங்க. உட்கார்ந்த பிறகு பார்க்கறாங்க, கழுத்துல உள்ள மாலையை காணும். கழுத்துல உள்ள மாலையை காணும். ஆக நம்ம போட்டிருந்த மாலையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி திருப்பி தேட போறாங்க. இறங்கி போனதை யாருமே பார்க்கல. இறங்கி போனதை யாருமே பார்க்கல. என்ன செய்யறாங்க? போயிட்டு அவங்க அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்றாங்க. கிளம்புங்கன்னு சொன்ன உடனே அந்த பல்லக்கை தூக்கி ஒட்டகத்துல வச்சு கொண்டு போய் வெயிட்டே இல்லை தானே அதனால இருப்பாங்கன்னு சொல்லி ஒட்டகத்துல தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. தேடி குடிச்சிட்டு வந்து பார்த்தா பல்லக்கை காணும். அல்லாஹ்வுடைய தூதரையும் காண, சஹாபாக்களையும் காண, யாரையுமே காணும். என்ன செய்யறது? ஒரு மரத்தடியில கொண்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எப்பொழுதுமே போருக்கு சென்றார்களே, ஆனால் எப்பொழுதுமே போருக்கு போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? போருக்கு போயிட்டு வரும் பொழுது முன்னால் ஒருத்தர் அனுப்புவாங்க. முன்னால ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் முன்னால் நாங்க வந்துட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு செய்தியை மதீனாவுல போய் என்ன செய்வாரு சொல்லிடுவார். கடைசியா ஒருத்தர் வர சொல்லுவாங்க. 2 பர்பஸுக்காக. ஒண்ணு என்னது? ஏதேனும் பொருளை விட்டு விட்டு வந்து விட்டார்களா என்று பார்ப்பதற்காக ஒருத்தர் வருவாரு. அதே போல எதிரிகள் பின்னால் எது வந்து தாக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த 2க்காகவும் ஒருத்தர் என்ன செய்வாங்க நியமிப்பாங்க ஒவ்வொரு பொருளையும். அதே போல இந்த போரிலும் ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அவருடைய பெயர் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஃப்வான் என்ன செய்யறாரு? கடைசியாக வராருங்க. வந்து பார்த்தா யாரோ ஒருவர் மரத்தடியில் உட்கார்ந்து இருப்பது போல தெரியுது. யாரோ ஒருவர் மரத்தடியில உட்கார்ந்து இருப்பது போல் தெரிஞ்ச உடனே பக்கத்துல வராங்க. அவங்க பக்கத்துல வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர் சஃப்வான் அருகாமையில் வந்தார். ஃபஹம்மர்து வஜ்ஹி, என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன் அப்படின்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது வந்து ஃபர்தா கடமையாக்கப்பட்ட வருஷம். அந்த வருஷம் தான் ஃபர்தா கடமையாக்கப்படுது, 6வது வருஷம். அப்ப என்ன செய்றாங்க? பக்கத்துல வந்தாங்க. நான் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன், இருந்தாலும் என்னை அடையாளம் கண்டுகொண்டார் சஃப்வான். எப்படி அடையாளம் கண்டுகிட்டாரு? ஏற்கனவே நாங்கள் ஃபர்தா இல்லாத நேரத்தில் என்னை பார்த்திருப்பதன் காரணமாக நான் தான் என்பதை என்ன செஞ்சாரு? சஃப்வான் அடையாளம் கண்டுகொண்டு அங்கே அவர் பேசிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை. ஒரு நிகழ்வு அங்கே நடந்து போச்சு. எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லணும். முன்னால நம்ம வேற மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப என்ன செஞ்சுட்டோம்? ஓரளவு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா முன்னால நம்ம தான் இன்னா லில்லாஹினாவே என்ன மூத்தா நடந்து போச்சு, இன்னா லில்லாஹி சொல்றா அப்படிமா. அப்படிதான் இருந்துச்சு ஒரு கட்ட வரைக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொஞ்சம் மாற்றப்பட்டுருச்சு. ஓரளவு இந்த மார்க்க போத
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதெல்லாம் அதிகமாக புழக்கத்தில் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் என்ன செய்யறாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்றாங்க, அங்கே வந்தார். காலத் தர்ஜி, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு முன்னால போய் மூக்கனாங்க பிடிச்சுக்கிறாரு. திரும்பி கூட பார்க்கல, மூக்கனாங்க பிடிச்சுக்கிறாரு. வேற இவங்க தான் கூட்டிட்டு வர வழி கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. நேராக வந்து இஸ்லாமிய படையோடு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து அந்த அவருடைய இடத்துல எதுவோ அதை என்ன செய்யறாங்க, சேர்ந்து என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. இப்படி சஃப்வானோடு வந்ததை யாரு பார்த்துடுறாங்க அப்படின்னா முனாஃபிகீன்கள் பார்த்துடுறாங்க. மற்ற சஹாபாக்கள் கூட பெருசா பார்க்கல, பெரிதா கவனிக்கல. சஃப்வான் இப்னு முஅத்தல் கூட்டி வந்தத முனாஃபிகீன்கள் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் போன்ற அந்த நயவஞ்சகர்கள் பார்த்துடுறாங்க. இது பார்த்த பிறகு இதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாபெரும் இட்டுக்கட்டை மதீனா முழுக்க என்ன செய்யறாங்க, பரவி விடுறாங்க. அந்த இட்டுக்கட்டை பரப்புவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால இன்னொரு சம்பவம் நடந்து அதுல மிகப்பெரிய ஒரு மூக்கறுப்புப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நயவஞ்சகர் கூட்டம். அதனால அதுல நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியல, இதுலயாவது நம்ம சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. அப்படிப்பட்ட அந்த அவதூறு பரப்பப்பட்ட உடனே மதீனா முழுக்க அந்த அவதூறு எப்படி பரப்பப்பட்டது, அது ஆயிஷா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, அதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க, அந்த அவதூறு அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய மனமாற்றம் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்பது போன்ற ஏராளமான செய்திகளை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல திருமறை குர்ஆனுடைய அந்த விளக்க உரைகள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அறிவுக்கூர்மைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி எல்லாம் எதிர்பார்த்தார்கள் என்பது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.